எவ்வளோ நேரங்கிற வேக மாட்டேன்டா. இதெல்லாம் செஞ்சு பார்த்தா வேக மாட்டேன்ட்டான். இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சு இஞ்சி அடிச்சாச்சு. அடுத்தது பூண்டு இடிச்சு வந்து சூப்புக்கெல்லாம் வந்து பூண்டு இஞ்சியெல்லாம் இடிச்சு போட்டாங்களா, சாக்கி பேச மாட்டாங்க. இடிச்சு போடுறப்ப அதில் சூப் நல்லா எடுத்துரும். இது நம்ம வீட்டிலே பதப்படுத்தினது. இது வீட்டிலே போட்டதுனால நம்ம கிராமத்துலலாம் இப்படி தான் வந்து வீட்டில் வாங்குற இதை வந்து இப்படி ரெடி பண்ணி பதப்படுத்தி சணலில் கட்டி காய வச்சுருவோம் வெளியில். லைட்டாக முடி இருக்க மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே சுட்டு அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான். எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது. ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் குடிக்கிறப்ப நல்லாயிருக்கு, ஆனால் செய்கிறப்ப தான் கஷ்டமாக இருக்கும் இருக்கே. ஓகே, நம்ம காலை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வெந்நீர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். போட்டு நல்லா ஒரு 10 நாள் நம்ம சூப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். சட்டி இப்போ நல்லா காஞ்சிருச்சு. அது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. லைட்டாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து நல்லா சோம்பு பொரிய விடுவோம். சோம்பு பொரிஞ்ச பிறகு ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் பூ சேர்த்துங்க. பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு இதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம சில்லி பவுடர் யூஸ் பண்ணலங்கிறதுனால பச்சை மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறோம். ஓகே, நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு நம்ம வந்து சேர்த்துப்போம். சூப்புக்கு வந்து எந்த சூப்பாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, இடித்து போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். லைட்டாக வதக்கி இஞ்சி பூண்டு இடித்து போடும்போது அது வேறு மனம் இருக்குங்க. சொல்ல வாங்கணும். ஓகே ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வடை போகிற வாக்கியாச்சு. இப்போ அடுத்து தக்காளி வெட்டி வச்சுருக்க தக்காளி நம்ம சேர்த்துக்குவோம். அதே லைட்டாக போட்டு வதக்கி அதேமாதிரி எந்த சூப் வச்சாலும் நல்லா எனக்கு செய்யும்போது அந்த மனமே நல்லாயிருக்கும். லைட்டாக வதக்கிக்கணும், ரொம்ப போட்டு வதக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு லைட்டாக. இப்போ வந்து இதில் வந்து லைட்டாக மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துப்போம். மஞ்சத்தூளை போட்டுக்கிட்டு ஒரு மிக்ஸில் ஜீரகத்தூள் நம்ம வச்சுருக்கோம். ஜீரகத்தூளை லைட்டாக சேர்த்துப்போம். ஜீரகத்தூள் நம்ம ஃப்ளேவருக்காக லைட்டாக வாடை நல்லா இருக்கணுங்க. கொஞ்சம் மட்டன் மசாலா நம்ம அப்படி ஃபைனலாக நம்ம வந்து இப்போ மட்டனை போட்டுக்கலாம். ஃபைனலாக காலை நம்ம ரெடி பண்ணிட்டோம். காலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்தாச்சு. அதனால நம்ம காலை சேர்த்து பரட்டி பார்க்கும் போது சூப்பராக இருக்குது. இவனை அப்படியே கொதிக்க வச்சு இறக்கி குடித்தோன்னா ஓகே. இதில் இப்போ மஞ்சத்தூள்
ஜீரகத்தூள் ஃப்ளேவருக்காக நம்ம மட்டன் மசாலா சேர்த்தாச்சு, நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்க வேண்டியதான். வாடையே பயங்கரமாக இருக்குது, குடிச்சா எப்படி இருக்குன்னு தெரியல. அது இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் எப்படி இருக்கணும். தண்ணியெலாம் ஊற்றிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிப்போம். மல்லி அப்படியே தூவி, புதினாவும் அப்படியே தூவி, இந்த கருவேப்பிலை வந்து அப்படியே கொத்தோடு அப்படியே உள்ளே இறக்கி விட்ருங்க. இவனை அப்படியே கொதிக்க அந்த வாடை இருக்குல்ல, அதுவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக இவனை சேர்த்துங்க. சேர்த்துட்டு லாஸ்ட்டாக விசிலையும் போட்டு வராயா. சமையல் ஃபேக்ட்ரி சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னும் அதிகமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நிறைய வரப்போகுது. கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, நம்ம ஆட்டுக்கால் சூப் வைக்கிறோம். ஆடை பார்த்தீங்கன்னா முத்துன ஆடாக இருக்கும், அதனால் சீக்கிரம் பாயில் ஆகாது அந்த கால். சில ஆடு வந்து கொஞ்சம் இல ஆடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பாயில் ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் விசில் வச்சிங்க. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா சில ஆடெலாம் பார்த்தீங்கன்னா 12-13 விசில் போவோம், அப்படியே வேகாது. இப்போ சில ஆடெல்லாம் அப்படியே அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. இன்னும் அதிகமாக உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்தது சின்ன கடை ஒன்று தான் ஆரம்பிக்க போகிறோம். அந்த கடையும் உங்களை நம்பி தான் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஆரம்பிக்கிறோம். அடுத்தது கடை எங்கே ஆரம்பிக்க போகிறோம், அதில் என்ன காம்போ கொடுக்க போகிறோம், என்ன ஃபுட்டு கொடுக்க போகிறோங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நாங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்கிறோம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்கள் லைஃப்பில் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போக ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ என்னான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய். விட்டுவிட்டலாம், நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். சின்ன ஆடாக இருந்தாலும் நான் வேக மாட்டான்னு அடம் பிடிச்சி நிற்கிறேன் நம்ம தம்பியை. வேவே இல்லை, ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சரி ஓகே, திருப்பி நீ வேவிடா, நீ வேகிற வரையும் நான் உட்காந்துருப்பேன். திருப்பி விசில போட்டு உட்காந்துட்டேன். இன்னும் ஒரு 4 விசில் வரட்டுமே, என்ன குறைஞ்சிட போகுது, அதெல்லாம் உட்காந்து குடிக்கணும் உட்காந்துட்டேன். இருங்க, வெளில வந்தோன்னா அவனை நான் என்ன பாடுபடுத்தி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஓகே, இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு வந்தது. எங்கள் அண்ணன் யூஸ் பண்ணல, அவர் வேலைக்கு போயிட்டாப்புல. சரி, அவருக்கு தான் யூஸ் பண்ணலையே, நம்ம வைக்கிற சூப்புக்காக யூஸ் ஆகட்டுன்னு கண்ணாடி கிளாஸை அட்டையை போட்டு ட்ரெயின் ஓப்பன் பண்ணுவோமா? வாவ், நல்லா இருக்குல்ல? பார்த்தீங்கன்னா இது மெயின் கிளாஸ். இது சூப்பு கிளாஸா? சூப்பு குடிச்சு ஜூஸ் கிளாஸ் இருக்கா, ஜூஸ் குடிக்கிறது. ஆனால் ஜூஸ் குடிக்கிற ஐடியாவில் நான் இல்லை, சூப் குடிக்கிற ஐடியாவில் தான் இப்போ நான் இருக்கேன். அதனால் கிழிச்சிட்டேன். எங்கள் அண்ணி வந்து என்ன சொல்லுவோம்னு தெரியலையே, ஜல்லியாக வெத்துட்டீங்கன்னு சொல்லுவோம். கேட்டால் இருக்கும் சூப்புக்கு. நல்லா இருக்குல்ல? இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கள் அன்னிக்கு யாருக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியல. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. எங்கள் அன்னிக்கு யூஸ் ஆகுது இல்லையோ, எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. நான் ஜூஸுக்கு ஊற்றி நல்லா குடிக்கணும், நல்லா கம்ஃபர்ட்ஃபுல்லாக இருக்கும் ஜூஸ் ஊற்றி குடித்தா. புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் உள்ள கேட்க மாட்டேங்கிறேன். ஓகே, ஃபைனலாக அது வேகாத திருப்பி ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சு அவனை எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம மிளகுத்தூள் நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம். அப்படியே தூவி விட்டு, சளி வேறு பனி நேரமாக இருக்கா, அப்படியே சளி. இன்றைக்கி தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. நிறுத்துவோம். ரெடி ஆகிட்டான். மிளகு போட்ட பிறகு தான் அதோட இது.
கொத்தமல்லி புதினா போட்டு லாஸ்ட்டாக இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி தான். எங்களுக்கு ரேஷன் அரிசி தான் பிடிக்கும். சின்ன பிள்ளைலேருந்து ரேஷன் அரிசி சாப்பிட்டு தான் பழகிட்டோமா. அப்படியே மேலே போட்டு சூப் அப்படியே மேலே ஊற்றி ஓகே ரெடி ஆகிடுச்சு. ஓகே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆகிடுச்சிங்க இதை ரெடி பண்ணுறதுக்கு. காலை கழுவி க்ளீன் பண்ணி எவ்வளோ நேரங்கிற வேக மாட்டான்டா. இதெல்லாம் செஞ்சு பார்த்தா வேக மாட்டான்ட்டான். உண்மையாக சூப்பராக இருக்கு. காலை பழப்பண்ண வருதுங்க. சூப்பராக வந்துருக்கு, நல்லா இருக்கு. இதை பார்த்து இதேமாரி நீங்கள் பண்ணும்போது இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையாக நல்லா வந்துருக்கும். எலும்பு அப்படியே நொறுக்குது உள்ள. எல்லாம் சூப்பை குடிப்பாங்க. நமக்கு சோத்துல விட்டு அடித்தா தான் பிடிக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.